அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பெண்கள் எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவுங்க. மதுரைன்னு சொன்னவுடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கோவில் தான். இங்கே நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா 10 நாட்கள் ரொம்ப கோலாகலமாக நமக்கு நடக்கும். இதில் நமக்கு மிக முக்கியமான வைபவமே மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் தான். இந்த திருக்கல்யாணத்தை யார் ஒருத்தங்க தரிசிக்கிறோமோ கண்டிப்பாக தீர்க்க சுமங்கலி யோகம், இதுவரைக்கும் திருமணங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு நிச்சயமாக அடுத்த வருட மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குள்ளே கல்யாணம் நடக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே. இந்த நேரத்தில் நிறைய பேர் தங்களுடைய தாலிச்சரடை மாற்றிக்குவாங்க. அப்படி திருக்கல்யாணத்தினுடைய மிக முக்கியமான நேரமும் பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நேரம் என்ன, அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழா தான் சித்திரை திருவிழா. சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு அந்த ஊர் ஆளுங்க மட்டும் இல்லாமல் எல்லா ஊர் மக்களும் தன்னுடைய சொந்த உற்சவமாக அங்கே போய் வழிபடுறது வழக்கம். அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு தான் மீனாட்சி திருக்கல்யாணம். இது பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரையில் கூடுறது வழக்கம். இந்த திருக்கல்யாணமானது நமக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நடைபெற இருக்குங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்தில் நடத்தப்படும். இங்கே நேரடியாக போயிட்டு நம்ம திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு, அப்படி தரிசனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. முன்கூட்டியே ஆன்லைனில் புக் பண்ணி அதுக்கான டிக்கெட்டு பாஸ் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருக்கல்யாண வைபவத்தை நேரில் தரிசிக்க முடியும். மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம்ம அந்த நேரத்தில் நம்ம தரிசனம் பண்ணோன்னா திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்திருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணங்கள் நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல சிறப்பான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையுங்கிறது தான் ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்லபடியான ஒற்றுமை, மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு நிலைக்குங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதனால தான் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு பக்தர்களுடைய அந்த வசதிக்காக மீனாட்சி அம்மனுடைய கோவில் சுற்றி மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய இடத்துல எல்இடி அந்த ஸ்க்ரீன் வச்சு அந்த திருக்கல்யாண வைபவத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அப்படி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெண்கள் நிறைய பேர் தாலிச்சரடு மாற்றிக்குவாங்க. இதனால் மீனாட்சியுடைய அந்த அருளால் தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலியான அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாராலையுமே நம்மளால் இப்போ யூடியூப்பில் கூட நிறைய இதில் சேனலில் நமக்கு லைவ் ஷோவே நடக்கும். நம்ம கூட நம்முடைய வீட்டில் இருந்துகிட்டே கூட இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம்ம பரிபூர்ணமாக பார்க்கலாம். அப்படி திருக்கல்யாணத்தில் இப்படி நேரில் போக முடியல, நம்ம வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. நாளைக்கு நம்ம காலையில் ஏந்திரிச்சோன்னு குளித்து சுத்தபத்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய படம் உங்ககிட்ட இருந்ததுன்னா படத்தை நல்லா சுத்தபத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனையான பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கணும். ஒரே ஒரு தீபம் மட்டும் மீனாட்சியை நல்ல பரிபூர்ணமாக நம்ம மனசில் நினச்சி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள், பாயசம், சக்கரை பொங்கல், இல்லாட்டி ஏதாவது பழங்கள், அப்படி ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு அன்னைக்கு மீனாட்சிக்கு நம்ம நெய்வேத்தியமாக படைக்கணும். அப்படி நாளை காலை நமக்கு தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா திருக்கல்யாண முகூர்த்த நேரம் நாளை காலை 8:35 மணிலேருந்து 8:59 மணி வரைக்கும் இருக்குது. சக்தி வாய்ந்த 24 நிமிஷங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த 24 நிமிஷம் நேரத்தில் தான் நமக்கு மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறப்ப அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் பெண்கள் இப்படி நீங்கள் தாலிச்சரடு மாற்றிக்கலாம். எல்லாருமே மாற்றிக்கணுமானா கட்டாயம் கிடையாது. யாருக்கெல்லாம் தேவையோ, யாருக்கெல்லாம் தாலிச்சரடு நம்ம மாற்றணும், இந்த நேரத்தில் மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு குடும்ப வழக்க பிரகாரம் நீங்கள் இந்த தாலிச்சரடு நம்ம மாற்றலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸாக இருக்குமா, எங்களால் பூஜை அறையில் பண்ண முடியல, அப்படி இருக்கவங்க நாங்கள் இந்த வழிபாட்டை பண்ணலாமான்னா பூஜை அறைக்கு போகாமல் பூஜை அறைக்கு வேறு யாரையாச்சும் வச்சு நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்ற சொல்லிட்டு வெளியில் இருந்து நீங்கள் தாராளமாக தாலிச்சரடு மாற்றிக்கலாம். நிறைய பேர் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தாலிச்சரடு அவங்கவுங்க வீட்டில்
எப்படி நமக்கு அந்த பழக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி தாலிச்சரடு நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லாட்டி இந்த வருஷத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி வேறு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு இல்லாட்டி அடுத்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்போ கூட நீங்கள் தாலிச்சரடு மாற்றிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு எல்லாருமே கண்டிப்பாக மாற்றணுமானா கட்டாயம் கிடையாது. இப்போ சமீபத்தில் தான் நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிறவங்க மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இது யாருக்கெல்லாம் பழக்கம் இருக்கோ, யாருக்கெல்லாம் மாற்றணுங்கிற கட்டாயம் இருக்கோ அவங்க மட்டும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு திருக்கல்யாணம் நமக்கு செவ்வாய்க்கிழமையில் வருது. நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமையில் இப்படி தாலிச்சரடு மாற்றிக்கலாமான்னு சந்தேகம் இருக்கும். ஏன்னா மீனாட்சிக்கே தாலி அந்த நேரத்தில் அந்த சுப முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்படி தெய்வமே அந்த நேரத்தில் தாலிச்சரடு வாங்குறப்ப தாராளமாக நம்மளும் பெண்கள் வீட்டில் தாலிச்சரடு மாற்றிக்கலாங்க. எந்தவித தோஷங்கள் தவறுகள் எதுவுமே வராது. அதனால் நாளைக்கு எளிமையான முறையில் நம்ம வீட்டில் சின்னதான தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த 8:35 மணிலேருந்து 8:59 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய 24 நிமிஷம் நேரத்தில் நீங்கள் தாலிச்சரடை நீங்கள் மாற்றிக்கோங்க. எங்களுக்கு இப்படி தாலிச்சரடு மாற்றக்கூடிய பழக்கம் இல்லை, ஆனால் நாங்கள் நாளைக்கு ஏதாவது வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க நாளைக்கு நம்ம இது மாதிரி அம்பாள் படம் இருந்தால் படத்துக்கு பூ ஏதாவது நம்ம சாத்திட்டு இனிப்புகள் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிட்டு ஒரு மங்கள பொருட்கள், அதாவது தாலிச்சரடு, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, வெத்தலைப்பாக்கு, பழம், ஒரே ஒரு டம்ளர் பால் இருந்தால் நீங்கள் வைக்கலாம். இப்படி எளிமையான முறையில் நீங்கள் வச்சுட்டு மீனாட்சி அம்பாளுக்கு சுவாமிக்கு நீங்கள் படைச்சிட்டு அந்த மங்கள பொருட்களை நம்ம யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிந்த அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ வீட்டில் அக்கம் பக்கம் இருக்காங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு இது மாதிரி மஞ்சள், குங்குமம், பூ, வெத்தலைப்பாக்கு, தாலிச்சரடு இது மாதிரி 3 பேருக்கு 5 பேருக்கு நம்ம கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குடும்பத்தில் திருமணம் நமக்கு தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க மகனுக்கோ மகளுக்கோ இல்லாட்டி கல்யாணம் ஆகிருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இல்லை, பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறவங்களும் நாளைக்கு ஏதாவது ஒரு 3 பேருக்கு 5 பேருக்கு இது மாதிரி மங்கள பொருட்கள் நாளைக்கு நம்ம மனசார வேண்டி மீனாட்சி அம்மனை நல்லா வீட்டில் வேண்டிட்டு இப்படி மங்கள பொருட்கள் நம்ம தானம் கொடுத்தோன்னா நிச்சயமாக அடுத்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்குள்ளே நம்முடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குங்கிறது தாங்க இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அதனால் எளிமையான இந்த சின்ன சின்ன விஷயத்தை நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் நாளை காலை வரக்கூடிய 8:35 மணிலேருந்து 8:59 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான 24 நிமிஷ நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. எளிமையான வழிபாடுகள் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. நம்முடைய குடும்பத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கட்டும், மங்களங்கள் எல்லாம் நடக்கட்டும் சொல்லிட்டு மீனாட்சி அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயம் மீனாட்சியுடைய அருளாலே நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அடுத்த வருட வைபவத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் நம்பிக்கையோடு நாளைக்கு அம்பாளை வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மீனாட்சி அம்மனே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திர வார்த்தை பதிவிடுங்க. நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.